அண்மையில் ஜப்பான் நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஷிகரு இஷிபா. 2024 ஆண்டு நேட்டோ உச்சி மாநாட்டினை நடாத்திய நாடு எது? அமெரிக்கா. 2024 ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தினை வென்றவர் யார்? கிறிஸ்டினா பிஸ்கோவா. 2024 ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தினை வென்ற கிறிஸ்டினா பிஸ்கோவா இந்த நாட்டினை சேர்ந்தவர் ஆவார்? செக் குடியரசு. கொழும்பு பாதுகாப்பு அமைப்பின் 5வது உறுப்பினராக அதிகாரபூர்வமாக இணைந்துள்ள நாடு எது? பங்களாதேஷ். அண்மையில் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசின் முதலாவது பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜூடித் சுமின்வா துலுகா. உலகின் முதலாவது இரட்டை கோபுர சூரிய சக்தி அனல் மின் நிலையத்தினை திறந்துள்ள நாடு எது? சீனா. சீனாவின் டெக்கோ ஃபுனன் கால்வாய் திட்டம் எந்த நாட்டில் செயற்படுத்தப்படுகின்றது? கம்போடியா. 14 ஆண்டுகளுக்கு முன்பு இரத்து செய்யப்பட்ட கட்டாய இராணுவ சேவையினை மீண்டும் அறிமுகப்படுத்தவுள்ள நாடு எது? சேர்பியா. அண்மையில் எந்த பிரபலமான ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் அதிக அளவிலான சந்தாதாரர்களை பெற்றுக்கொண்டது? நெட்ஃபிளிக்ஸ். புலம்பெயர்ந்தோருக்கான உலகின் மிகவும் செலவு குறைந்த நாடு எது? வியட்நாம். உலகின் முதலாவது முப்பரிமாண அச்சிடல் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட மின்சார படகினை அறிமுகப்படுத்திய நாடு எது? ஐக்கிய அரபு அமீரகம். இந்தியாவின் எந்த மாநில அரசானது அண்மையில் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயதினை 18 வயதில் இருந்து 21 உயர்த்துவதற்கான மசோதாவை நிறைவேற்றி உள்ளது? இமாச்சல பிரதேசம். அண்மையில் எந்த நாட்டில் இருந்து இந்திய இராணுவங்கள் முழுமையாக மீளப் பெறப்பட்டன?
மாலைதீவு. 2024 ஆண்டுக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டி இடம்பெறவுள்ள நாடு எது? ஐக்கிய அரபு அமீரகம். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நேச்சர் ஆப்பிரிக்கா திட்டத்தினுடைய நோக்கம் யாது? பல்லுயிர் பாதுகாப்பு. அண்மையில் நிதி மோசடி குற்றச்சாட்டில் பெண் தொழில் அதிபர் ஒருவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்த நாடு எது? வியட்நாம். ஐக்கிய நாடுகள் யுனெஸ்கோ அமைப்பினால் பாரம்பரிய சின்னமாக கருதப்படும் இந்த போர்த்துகீசிய தீவில் அண்மையில் காட்டுத்தீ பரவியது. மடைரா. ஜிபுலுகா யுரேனிய தளம் எந்த நாட்டிலே அமைந்துள்ளது? ஆஸ்திரேலியா. அண்மையில் ஆப்பிரிக்க நாடான காங்கோ நாட்டில் எந்த நோயினுடைய பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பினால் உலகளாவிய பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டது? குரங்கு காய்ச்சல். உலக சுகாதார அமைப்பின் தற்போதைய பணிப்பாளர் நாயகம் யார்? டெட்ரஸ் அதனோம் ஜெப்ரேயஸ். அண்மையில் வியட்நாம் நாட்டினை தாக்கிய சூறாவளியின் பெயர் என்ன? சூப்பர் டைகூன் யாகி. 2024 ஆண்டுக்கான உலகளாவிய இளைஞர் வேலைவாய்ப்பு போக்குகள் 2024 என்ற அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. மின்சார வாகனங்களுக்கு மாறுவதை விரைவுபடுத்தும் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடும் நோக்கத்துடன் 2035 ஆண்டு முதல் புதிய பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களின் விற்பனையை தடை செய்யும் சட்டத்தை ஒப்புக்கொண்டுள்ள அமைப்பு எது? ஐரோப்பிய ஒன்றியம். எந்த நாட்டில் அண்மையில் பெண்களின் திருமண வயதினை 9 ஆக்கும் வகையில் புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது? ஈராக். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல புதிய தகவல்களுக்காய். நன்றி.